to my YouTube channel. If you are first time watching my channel, skin care, vlogging, and crazy விஷயங்கள் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா please do consider subscribing to the channel. And also நீங்க என்ன personally எங்கயாவது follow பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா I'll give my Instagram handle over here. There you can get to know a lot of personalized stuff about me. And without further ado, let's get into today's video. ஸோ இன்னைக்கு வீடியோ டைட்டில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஜூன் மாதத்தில் வந்து இந்த பொண்ணு என்ன மே மந்த் ஹால் போடுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், பட் டைம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி ஆக்சுவல் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் யூஸ் பண்ணாத விஷயங்கள்லேருந்தே வருவோம். நான் வாங்கி பர்த்டேக்காகவும் சரி மேரேஜ்க்காகவும் சரி புதுசாக ட்ரை பண்ணலான்னு 2 விஷயங்கள் வாங்கியிருந்தேன். அதில் மொதல் விஷயம் தான் இந்த ஃபேக் நெயில்ஸ். இது நான் பிக்சரில் பார்க்கும்போது இந்த பிங்க் கலர் இருக்குது இல்லையா, இது வந்துட்டு ஒரு மாதிரி நியூட் பிங்க் மாதிரி தெரிஞ்சது பார்க்குறதுக்கு. பட் இங்கே இந்த பிங்க் இஸ் நாட் அப் டு மை சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல். அண்ட் இந்த கோல்டன்மே வந்துட்டு இன்னும் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஐ டென்ட் கெட் டு யூஸ் இட். ஸோ ஐ டோன்ட் நோ, லைக் இது கூட ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க, அது உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஃபைல் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, இது கூட ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் வந்து யூஸ் பண்ணல, அதனால வந்து இது எப்படி இருக்கும் இருக்காதுன்னு எனக்கு தெரியல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஐ டெல் யூ. நெக்ஸ்ட் நான் வாங்கி யூஸ் பண்ணாத விஷயம் ஐலாஷஸ். ஸோ இது வரைக்கும் நான் ஃபேக் நெயில்ஸும் வச்சதில்லை, ஐலாஷஸும் நான் சுத்தமாக வச்சதே இல்லை. இது கூட வந்துட்டு ஒரு லாஷ் க்ளூ வந்திருந்தது அண்ட் ஒரு ஐலாஷ் கேர்லரும் வந்திருந்தது. இதில் நான் இந்த கேர்லரை கூட யூஸ் பண்ணி பார்க்கல, ஏன்னா எனக்கு கேர்லர் கூட யூஸ் பண்ண தெரியாது. Product, it's the beauty sponge. இது மொத்தம் it came in a pack of 5. இதோட கம்பெனி வந்து அதில் என்ன போட்டிருந்ததுன்னா இட்ஸ் லைக் ஷாப் 11 போட்டிருந்தது. யா அஃப்கோர்ஸ் they came with the fake Huda Beauty packaging. But இந்த பியூட்டி ஸ்பஞ்ச் பற்றி சொல்லணும்னா they are really soft, like so soft enough. But நான் யூஸ் பண்ண ப்ளூ ஹெவன் பியூட்டி ஸ்பஞ்சை கம்பேர் பண்ணும்போது இது ப்ராடக்ட் கூட கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுது. ஃபார் பீப்புள் லைக் மீ, உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறோன்னு தெரியல, இந்த பியூட்டி ஸ்பஞ்ச் தான் உங்கள் சேவியர், இருக்கிறதெல்லாம் அதான் அப்சர்வ் பண்ணிட்டு விடணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா திஸ் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் டு கோ. லைக் டு பி ஆனஸ்ட், எனக்கு ப்ளூ ஹெவன் பியூட்டி ஸ்பஞ்சை விட இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் அதை விட கம்பேர் பண்ணும்போது இது வந்து அவ்வளோ டென்ஸாக இல்லை, சாஃப்டாக இருந்தது. லைக் எப்படி சொல்கிறது வந்து பாருங்கள், யூ கேன் ப்ரெஸ் இட் ஈஸிலி. அண்ட் அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது, பிகாஸ் எனக்கு பெயின் அவ்வளோக்கா இல்லை கையில். ஸோ நெக்ஸ்ட் இட்ஸ் த பியூட்டி கிளேஸ்ட் ஐ ஷேடோ பேலட். ஆப்வியஸ்லி இட்ஸ் அ ஃபேக் பேலட். அண்ட் இந்த பேலட் பற்றி நான் ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சைடில் கார்ட்டு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்ரியேட் பண்ண ஐலுக் கூட இந்த பியூட்டி கிளேஸ் பேலட்டில் க்ரியேட் பண்ண ஐலுக் தான். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூல் பி ஹேவிங் 4 பேலட்ஸ் அவுட் தேர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து க்ரீன், நெக்ஸ்ட்டு ஆரஞ்ச், நெக்ஸ்ட்டு ப்ளூ அண்ட் த வயலட் ஒன். ஸோ க்ரீனில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் இந்த கிளிட்டர்ஸ் எல்லாமே எங்கே போச்சு ஏது போச்சுன்னே தெரியல, இப்படி போட்டு உடஞ்சது படி போயிடுச்சு. Here you will have a combination of glitters, matte shades and shimmer shades. இது மூணுல என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட்னு பார்த்தா ஆப்வியஸாக ஷிம்மர்ஸாக தான் இருக்கணும். they are super pigmented. இந்த பேலட்டில் இருக்கிற எல்லா ஷிம்மர்ஸுமே they are super pigmented. matte shades kind of felt chalky for me, and when it comes to glitters they are okay-ish glitters. They don't stick really well, but they are okay. And also again in the orange eye look இந்த பேலட்டில் செஞ்சதானே. ஸோ எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா சைடில் வந்து கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. So here this is the green one, and this is the orange one. எல்லாத்துலேயுமே you will be having matte shimmers and glitters, and this is the blue one which is by the way my favorite. ஏன்னு தெரியல, இந்த பேலட்டில் வந்து இந்த ப்ளூ கலர் தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் இந்த ப்ளூ கலர்லேயே வந்துட்டு I have created a sparkly blue smoky eye some kind of stuff. and அதை பார்க்கணும்னா நான் சைடில் வந்து கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. After buying this palette, I literally use this for every single eye look, and you have a lot of colors, and this is the last violet one. You have about 60 colors in this palette. Okay guys, so next வரப்போற ப்ராடக்ட் இதுவும் நான் என்னோட ஃபேஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே என் ஃபேஸுக்கு ஒரு க்ளோ கொடுக்குற ப்ராடக்ட்னு சொல்லலாம். It's obviously the highlighter, because you can see it right. Obviously இந்த ஃபேஸில் இருக்கிற highlighter என்னதுன்னா it's the Wet n Wild highlighter. It's the Mega Glow highlighting powder in the shade Precious Petals. Like
நான் வாங்கின highlighted இதுதான், and this is my favorite so far it's favorite, like it's doing its job really well, and you can see it, right? You can see the glow right away. இது வந்துட்டு நான் ரொம்ப நாளா வாங்கணும் நினைச்சு வாங்கின concealer. It's the Maybelline Instant Age Rewind Eraser or the multi-use concealer. So here நான் வாங்கின shade வந்து it's medium. Like வாங்கினதுக்கு அப்புறம் it's okay, like the consistency is okay. I mean the first two strokes வந்து கண்டிப்பா நல்லா இருக்காது, அது வந்து dry ஆ இருக்கும். But அதுக்கப்புறம் வர கன்சிஸ்டன்சி, அது மேலே செட் ஆகிற விதம் எல்லாமே ஓகே. லைக் இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த கன்சீலர் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட கம்பேர் பண்ணும்போது இது மேலே செட் ஆகிற விதம், ஸ்டே ஆகிற விதம் எல்லாமே ஃபேப். பட் என்னன்னா நான் வாங்கின ஷேட் வந்துட்டு மீடியம். அங்கே வெப்சைட்டில் பார்க்கும்போது இது பார்க்க ஒரு நல்ல டீப் டோன் மாதிரி தெரிஞ்சுது. சரி, நான் என்ன நினச்சேன்னா என்னோட பிளெமிஷஸை கன்சீல் பண்ணுற ஷேடுக்கு ஈக்குவலான கலராக இருக்கும்னு நினச்சி வாங்கினேன். பட் இது வந்துட்டு பார்க்கும்போது இட் டர்ன் அவுட் டு பி லைக் அ ஹைலைட்டிங் ஷேட் ஃபார் மீ. அப்போ தான் எனக்கு டவுட் வருது, இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஷேடோ 2 ஷேடோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே. ஸோ aren't they inclusive அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி லைக் இஃப் யூ ஆர் ஆன் த ஃபேர் ஆர் மீடியம் ஷேட் கண்டிப்பாக இதில் கன்சீலர்ஸ் இருக்க சான்ஸ். உங்களுக்கு கரெக்டான ஷேட் செட் ஆயிடுச்சுன்னா திஸ் ப்ராடக்ட் இஸ் ஃபேப் ப்ராடக்ட். அடுத்து வரப்போகிற 2 மேக்கப் ப்ராடக்ட்மே லைக் என்னோட மேக்கப்பில் வந்து கேம் சேஞ்சர்னு தான் சொல்லணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு மேக்கப் வீடியோ போட்டிருப்பேன். அந்த மேக்கப் வீடியோ போடும்போது இந்த ப்ராடக்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும், ஆனால் என்னோட ஸ்கின்னை ப்ரெப் பண்ணதுனால நான் இது யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணாமல் விட்டுருப்பேன். பட் obviously it's a primer. So ஒரு primer வாங்காதது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்னு இது வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. லைக் இட்ஸ் அ கேம் சேஞ்சர். இன்னைக்கு நான் primer அப்ளை பண்ணல, I could feel the difference. நேற்று நான் அப்ளை பண்ணியிருந்தேன், நேற்று மேக்கப் எவ்வளோ நேரம் செட் ஆச்சு, எப்படி இருந்துச்சு, எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருந்தது. இன்னைக்கு நான் primer அப்ளை பண்ணல, என் மேக்கப் எப்படி இருக்கு, I could feel the difference, like literally. So the primer I got is from Insight. It's the 3-in-1 primer. It primes, protects, moisturizes, long lasting, oil free. I guess it's a silicone based primer, like silicone da eludhirukku, like, but it does its job pretty much really well. It's long lasting and you feel like it's blurred out and it does the job like really great. ஒரு வாட்டி இதை வாங்கினேன், அதுக்கப்புறம் என்னால் இதை லவ் பண்ணாமல் இருக்க முடியல. இட்ஸ் தட் வே. த செட்டிங் ஸ்ப்ரே, லைக் பூம், ஒரு செட்டிங் ஸ்ப்ரேனால உங்கள் மேக்கப்பில் இவ்வளோ பெரிய சேஞ்ச் கொண்டு வர முடியும்ன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் you know what, it actually does a fab job. So I'll show the product first. நான் வாங்கினது வந்து it's Wet n Wild Photo Focus Fini Matte. So obviously it's going to give you the matte finish. Makeup is never going to look like skin, அது வந்து ஒரு விஷயம் I have to admit. But it makes a huge difference on my makeup. அது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அந்த பவுட்ரியான எஃபெக்ட் இல்லாமல் it just sets in. It feels like it's blending in. லேயர் மேலே லேயராக இருக்கிற மாதிரி தெரியாது, எல்லாமே ஒரே லேயராக இருக்கிற மாதிரி இருக்கும். So that's how this feels. இதான் wow sunscreen, very high broad spectrum UVA and UVB protection, matte finish, SPF 55, PA+++, and carrot, avocado, strawberry எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க. Here, first of all, this is going to give you a shit ton of white cast. Second, you can obviously feel it. It's definitely not a matte finish one. Definitely not at all a matte finish one. And if you are someone with oily skin, you're going to hate it like forever. இந்த சன்ஸ்கிரீனை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கே எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, லைக் அதை அப்ளை பண்ணுற விதமே எனக்கு பிடிக்கல. லைக் அப்ளை பண்ணி முடித்தோடனே உங்கள் ஸ்கின் மேலே ஏதோ ஒன்று உட்காந்துக்கிட்டு, ஒரு சில ப்ராடக்ட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு இந்த இடம்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் இது. I literally hated this sunscreen. I don't like it. மேபி ஃப்யூச்சரில் வந்துட்டு இன்னும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு வழியில் நல்லா செட் ஆகி அப்படி இருந்தால் I'll come and address you again with this sunscreen. ஸோ இன்னும் 2 ப்ராடக்ட் இருக்குது. They both are from Dermaco.
So the one is going to be the alpha arbutin serum. It's the 2% alpha arbutin face serum for dark spots and uneven skin tone. So it says it contains alpha arbutin, hyaluronic acid, and it can be used both on day and night. இதை நான் வந்து once or twice யூஸ் பண்ணேன். ஸோ அக்கார்டிங் டு மை யூசேஜ் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு இது நல்ல ரிசல்ட் கொடுக்கலன்றதுலாம் நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. மேபி உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள். ஐ டெஃபினெட்லி போஸ்ட் அ வீடியோ ஆன் தட். ஸோ ஃபார் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இட்ஸ் வாட்டர் பேஸ்டு சீரம். அண்ட் அகெயின் you get it in a dropper and it's quite lightweight, easily absorbed. In the problem illa, like it feels like nothing, it just feels like water. And use பண்ண வரைக்கும் எனக்கு எந்த விதமான irritation or redness or what to say, even purging or alpha arbutin definitely doesn't cause you purging, but I didn't get any sort of allergic reaction. It just settled in really well and I really liked it. So maybe in prolonged usage I might love it, who knows. So for the final product, it's the 10% niacinamide serum. நான் யூஸ் கூட பண்ணி பார்க்கல. ஓகே, ஆல்ஃபா ஆர்பிட்டின் கிளியராக இருந்தது. இது ஒரு மாதிரி கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது, லைக் டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்குது. அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. அகெயின் திஸ் ஃபீல்ஸ் லைட் வெயிட். ஓகே, இது நான் திறந்து கூட பார்க்கல, அதனால தான் ஐ வாஸ் ஜஸ்ட். அண்ட் அகெயின் ஃபீல்ஸ் லைக் வாட்டர். அண்ட் டெர்மாகோக்கே இருக்கிறது ஃப்ரேக்ரன்ஸ். அண்ட் அகெயின் நான் இதை யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ ஐ டோன்ட் நோ, பட் டெர்மாகோல ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஐம் ஹோப்பிங் ஐ மைட் லைக் இட் இன் ஃபியூச்சர். ஐம் நாட் ஷுர் அபவுட் தட். Okay guys, so here we are at the end of this video. By the way, இந்த மேக்கப் லுக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோட பர்த்டே vlogல பார்த்துருப்பீங்க. ஸோ பர்த்டே vlog வேணும்னா சைடில் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ், ஸோ மே மந்த் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டிட்டேன். ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு குட்டி ரிவ்யூ மாதிரி கொடுத்துருக்கேன், லைக் எது பிடிச்சிருந்துச்சி எது இது வரைக்கும் பிடிக்கல. அண்ட் எஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ உங்களோட கான்ஸ்டன்ட் சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு தேவை. Because that keeps motivating me, that keeps pushing me to create a lot more content. And உங்களுக்கு எந்த மாதிரி content பார்க்க பிடிக்கும், அந்த மாதிரி எது suggestions இருந்தால் கூட you could definitely let me know on the comment section, because I definitely run out of ideas. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் யா, ப்ளீஸ் டு சப்போர்ட் மீ. அண்ட் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.